பிஸ்னஸ்க்குள்ளே தயவு செஞ்சு வராதிங்க. வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் வந்து ஒரு குவிக்கான வந்துட்டு டைமில் எப்படி நீங்கள் வந்து ஒரு பெரிய பிராண்டை உங்கள் சொந்த பிராண்டை உருவாக்குறத நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ கைஸ் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபுட்டு இந்த மாதிரி வந்து சமைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லை பசங்களே இருக்கட்டுமே நிறைய பேருக்கு வந்து சமைக்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஓகே இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கும், நல்லா சமைப்பாங்க, ஆனால் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த கிளவுட் கிச்சன் கான்செப்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொல்கிறேன். ஸோ கிளவுட் கிச்சனுங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக அவுட்லெட்டு, டேரெக்டாக ஒரு ஹோட்டலு, இல்லை வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டு ஒரு பெருசாக வந்துட்டு ஒரு செட்டப் மாதிரி வைக்காமல் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து பண்ணக்கூடிய வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் தான் இந்த கிளவுட் கிச்சன் மாடலு. பட் பேசிக் நான் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுக்குன்னு வந்து ஒரு நார்ம்ஸ் இருக்குது, ஸோ ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு கடை எடுத்து அதில் வந்து நீங்கள் ஃபுல் லைசன்ஸ் வந்து எடுத்து தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஃபுல் லைசன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, ஃபுல் லைசன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு சவுத் இந்தியன் டிஷ் வந்து எனக்கு நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணுற ப்ரோ, ரொம்ப சூப்பராக நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து ஒரு மெனு கிரியேட் பண்ணி இந்த மெனு இந்த ப்ரைஸிங் நான் வந்து வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஃபுட்டோட குவாலிட்டி, உங்கள் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் ரொம்ப நாள் நினச்சி நிற்க முடியாது. பட் டே ஒன்லேருந்து மணி மேக் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஃபுட் பிஸ்னஸ் தவிர வேறு எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்துட்டு நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த ஃபுட் பிஸ்னஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். பிகாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு சிக்கன் பக்கோடா மாதிரி வந்துட்டு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணி பட் அதுலேருந்து நிறைய ஒரு லேர்னிங் கிடச்சிச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபுட் பிஸ்னஸ் பற்றி ஒரு நிறைய ஐடியா வந்து எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே 1 அந்த ஃபர்ஸ்ட் ஹவர்லேருந்தே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். பட் நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. சரி ப்ரோ, ஓகே இப்போ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணோம்னா என்னென்ன எனக்கு வேணும்? ஒன்றும் இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு அவுட்டர் இல்லை உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கடை இல்லை வந்துட்டு சம் கமர்ஷியல் பாயிண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். ஸோ அது வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு 5,000 ரெண்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் லைசன்ஸ். ஸோ ஃபுட் லைசன்ஸ் வந்து சம்வேர் பிட்வீன் 10,000 to 20,000 வரைக்கும் ஆகும். அது டிபெண்டிங் ஆன் பர்சன் டு பர்சன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெசல்ஸ் எந்த வெசல்ஸுமே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பிஸ்னஸில் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதிகமாக ப்ராஃபிட் எடுங்க. அதான் நான் சொல்லுவேன். ஸோ தேர்ட் ஒன் வெசல்ஸ். உங்கள் வீட்டில் இருக்க யூட்டென்சில்ஸே எடுத்துகிட்டு போங்க, எங்கேயுமே வந்து செலவு பண்ணாதீங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவை. முடிஞ்சிச்சுன்னா மேக்ஸிமம் அதையுமே வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பாருங்கள். பிகாஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ சிலிண்டர் இப்போ 2 சிலிண்டர் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் எவ்வளோ செலவுகளை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கம்மி பண்ணுங்கள். ஒரு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 30,000 rupeesக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில். லேட்டரான் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெருசாக வந்து ஸ்கேல் அப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ரொம்ப குட்டியாக பண்ணுங்கள். அண்ட் முதல்ல எந்த லேபரும் போடாதீங்க, ஜஸ்ட் நீங்கள் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் மட்டும்தான் வந்து இந்த வந்து ரோல்ஸு, இந்த நான் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவன் பெங்களூரில் செல் பண்ணிகிட்டு இருக்கான். பட் டெய்லி பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் டே 1லேருந்தே அவனுக்கு வந்து மினிமம் 800லேருந்து 1000 சேல்ஸ் வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அது கண்டிப்பாக முடியும். ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சும்மா இதை கசகசன்னு பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஆக போகிறேன், இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நாளைக்கு ஆக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வேலை பாருங்கள். அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி ப்ரோ, ஓகே இப்போ நான் வந்து இதை எங்கே போய் நான் வந்து செல் பண்ணுறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப 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 சிம்பிள். கிளவுட் கிச்சன் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். இப்போ ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோ இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிளிங்கிட், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஜொமேட்டோ வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அவங்களோட வந்து ஆத்தரைசேஷன் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணி உங்களை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்விக்கி வந்து கண்டிப்பாக 6 months ஆஃப் ரன்னிங் த பிஸ்னஸ் இருக்கணும். 6 மாதம் மினிமம் நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணால் தான் ஸ்விக்கி வந்து உங்களை ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 2 வேலையும் வந்துட்டீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏரியா சுற்றி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்லேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அண்ட் நீங்கள் இருக்கிற ஏரியா ரொம்ப 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 வந்துட்டு இந்த கமர்ஷியலாக இல்லாமல் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை வந்துட்டு ஒர்க்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்கிற ஏரியாவில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியான ப்ராஃபிட் வரும். பட் அந்த ஏரியாவை நீங்கள் வந்து
பார்த்து சூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ சென்னையில் வந்துட்டு இப்போ வந்து OMR ரோடு அப்படின்னா அந்த ரோட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 காலேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு காலேஜ் க்ரௌட் ஒன்று வரும். ஸோ இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு பதில் என்ன மாதிரி க்ரௌட் இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸை நீங்கள் பண்ணும்போது தான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் ஆகும். ஸோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சரி ப்ரோ, ஓகே, இப்போ நான் வந்து என்ன மாதிரி ப்ராஃபிட் ரேஷியோலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 50% to 60% ப்ராஃபிட் நிற்கும். நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு மற்ற ஷாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்துட்டு ஆப்வியஸாக 70% மேலே நிற்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஈவினிங் வந்து ஒரு வெஜ் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த வெஜ் சாண்ட்விச்சுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு ப்ரெட்டு, தக்காளி எதுன்னு என்னெல்லாமோ போட்டிருந்தாங்க, குடை மிளகா எல்லாம் சேர்த்து ஆகிற செலவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் போச்சுன்னா வந்துட்டு ஒரு 10-15 ரூபா. ஆனால் நான் அது வாங்கினது 70 rupees வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 65லேருந்து ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 55-50 ரூபா வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ தட்ஸ் தி ப்ராஃபிட் ரேஷியோ, புரியுதுங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட் ரேஷியோ வந்து உங்களுக்கு வேறு எந்த பிஸ்னஸ்லையுமே கிடைக்காது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 ரூபா நீங்கள் டெய்லி சேல்ஸ் பண்ணுறீங்க, விச் இஸ் வெரி ஈஸி. ஸோ அந்த 10,000 ரூபா நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து 30% உங்களுடைய காஸ்ட். ஸோ பேலன்ஸ் இருக்குது 70% ப்ராஃபிட். இப்போ 70% அப்படிங்கிற போது உங்களுடைய 70%ல் வந்து ஒரு 10% வேஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. 60%, 6,000 rupees, 10,000 rupees சேல்ஸ், 6,000 rupees உங்கள் கையில் வந்து நிற்கும். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 6,000 அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே ஒரு 10 நாள் ரன் பண்ணாலே 60,000 rupees. ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸோடைய ஒரு வால்யூம். பட் அந்த அளவு சேல்ஸ் வர்றதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக பொறுமை முக்கியம். அவசரப்பட்டுலாம் வந்துட்டு நடக்காது. டே 1லேருந்து டே 1ல் ஃபஸ்ட்டு 2 ஆர்டர் வரலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு KFC எல்லாம் வந்துட்டு டே 1லலாம் ஆர்டரே வரல அவங்களுக்கு. பட் ஸ்டில் தே கண்டினியூட். அந்த ஒரு விஷயம் தான் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஒரு 6 மாதம் பிளான் போடுங்க, இல்லை 1 வருஷம் பிளான் பண்ணுங்கள். 1 வருஷம் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். 1 வருஷம் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டு டே 1ல் இருக்கிற மாதிரி டே வந்துட்டு 365ல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக டே 1ல் இருக்க ப்ராக்ரஸோட டேஸ் 365ல் ஹையராக தான் இருப்பீங்க. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்த பர்சனாக நான் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயின்டைன் கிளீன்னஸ். ஸோ க்ளீனாக இருக்கணும் உங்கள் கிச்சன். கசன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எஸ்பெஷலி இப்போ நான் கூட வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிட மாட்டேன். ரொம்ப 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 க்ளீனாக உங்களோட அட்மாஸ்பியரை நல்ல நீட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து ப்ரீமியமாக போகிறேன்னா அது போகாதீங்க. நான் வந்து என்னோட பெஸ்ட் அட்வைஸ் அது பண்ணாதீங்க. ஒரு அஃபோர்டபுளான வந்து ஒரு ப்ரைஸிங்கில் உங்களோட ப்ரைஸ் எல்லாமே வைங்க. அண்ட் மெனுவை ரொம்ப 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 சிம்பிளாக வைங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி எதுவுமே இல்லாமல் போயிடும். ஆப்ஷன்ஸை வந்துட்டு ஒரு வெஜ் சாண்ட்விச் இருக்கா, வெஜ்ஜில் 3 எண்ணம், இல்லை நான்வெஜ் இருக்கா, நான்வெஜ்ஜில் 3 எண்ணம், அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப 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 சிம்பிளாக க்ளீனாக உங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியணும். கஸ்டமருக்கு ஓகே இவ்வளோ தான் இருக்கா ஆப்ஷன்ஸு, இதில் எனக்கு என்ன சூஸ் பண்ணணும் அப்படி இருக்கணும். அவங்கள வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1000 வந்து மெனு போட்டு அதில் வந்து எதுவும் சூஸ் பண்ணக்கூடாது. க்ளீனாக இருக்கணும் உங்கள் மெனு. இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆரம்பிக்கலாமா? யார் ஆரம்பிக்கலாம்? இப்போ வந்து நான் வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து குட்டி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சின்னதாக ஆரம்பித்து பெருசாக ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை எனக்கு டே 1லேருந்தே எனக்கு பெரிய சேல்ஸ் வரணும், நான் வந்து அடிச்சு பிடிச்சி பெரிய ஆளாகணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து டே 1ல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. பிகாஸ் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு. இந்த பிஸ்னஸ் பொறுமைக்கான பிஸ்னஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து ஃபுட்டுங்கிற போது இங்கேருந்து யோசிக்கணும், இங்கேருந்து யோசிக்கக்கூடாது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஐயோ ஏன் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமருக்கு நீங்கள் அனுப்பிடவே கூடாது. வேஸ்ட் ஆகுதா, கெட்டு போயிடுச்சா, தூக்கி வந்து கடாசிட்டா அடுத்தது நல்லதை வந்து கொடுக்கணும். நம்ம வீட்டில் நமக்கு என்ன வந்து நம்ம வந்து சாப்பிட்றோமோ அதை தான் வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பாங்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ளே தயவு செஞ்சு வராதிங்க. ஸோ ஃபுட் பிஸ்னஸில் ரொம்ப 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 சுத்தம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அண்ட் இறைபக்தி ரொம்ப முக்கியம். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இப்போ கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸில் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சஸ்டெயின் பண்ணுவீங்க. சஸ்டெயின் பண்ணால் ப்ராஃபிட் வரும். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் டெஃபினட்டாக நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அண்டில் தென் டாடா பை பை.